தம்பி வச்சு பிடிச்சா நான் என்னைய பிடிக்கல. இல்ல என்ன வீடியோ எங்க இருந்து வந்து பெரிய போன்ல வந்து பிடிச்சவங்க வேற மட்டும் தான் வச்சு பிடிச்ச புள்ளை. அது சரிக்கா. இப்ப நாங்க இருக்கிற வந்து அவங்களோட பேர் யூடியூப்ல போடுவாங்களா எப்படி போடுறாங்க என்னன்னு சொன்னவங்களா? இல்ல ஒன்றும் போடல. ஒன்னு சொல்ல இல்ல. போட்டோ மட்டும் நான் பிடிச்சு போன புள்ளையிலையும் வச்சு தவறையும் வச்சு போட்டோவா பிடிச்சு போயிட்டு இப்ப காசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஆளுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்றாங்களா? அது எப்படி நம்ம இப்ப உங்களுக்கு அது சம்பந்தம் எப்படி தொடரும் அந்த எடுத்து நீங்க வந்து முழுதும் நரம்பு கலண்டுச்சு. புறா இதே மாதிரி டாக்டரை கூப்பிட்டு சொன்னால் இந்த மாதிரி கலண்டு போன மாதிரி இருக்குன்ட்டு புறா ஒரு மாதிரியான மருந்து எடுத்து வந்து அடிச்சு விட்டாரு. அடிச்சு விட நான் தப்பினேன். இன்னும் ஒரு ஆள் அவருக்கு பாம்பு தான் கடிச்சு வந்து அவர் உடனே மோசம் போனார். நான் தான் தப்பினேன் தாய். வெரி குட்ன்னு சொன்னார் டாக்டர். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் பிற்பாடு நான் தொழிலெல்லாம் செய்து திணிச்சேன். மேசம் வேலை செய்வேன். அது கடிச்ச கொஞ்ச நாளிலே நீங்க நடக்கலும் எல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி இப்படி ஆகல உங்களுக்கு திடீரெண்டு ஒன்றும் அப்படி ஆகல எனக்கு. அப்புறம் இருந்தாப்ப அப்படியோ பிடிச்சது தான். ஏன் போகல என்னம்மா ஏன் போகல ஸ்கூலுக்கு நர்சரிக்கு? ஏன் நர்சரி போகல? இப்ப போகலையா? கொப்பி இல்லையா? கொப்பி வீட்டு இருக்கா? கொப்பி இருக்கா? போவீங்களா வள்ளிக்கு? படிப்பீங்களா? அப்ப என்ன விளையாடணும் நீங்க? இப்ப விளையாடுவீங்க நல்ல விளையாட்டேன்னு. அப்ப நீங்க படிப்பீங்களா? யாரு நல்லா படிப்பீங்க? 3 பேர் 2 பேர்ல நீங்க படிப்பீங்களா? எல்லாம் படிக்கணும். என்ன இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே டீலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர். அதாவது வந்து நம்ம வீட்டில் அணிக்கிறோம். என்னென்னு சொன்னால் நம்ம வீடியோ செய்யணும். மிச்ச நாளாக வீடியோ செய்யலை. இப்போ வருஷத்துக்கு வீடியோ போட்டது உண்மையிலேயே வந்து பார்த்துனீங்கன்னு சொன்னால் வீடியோ செய்யணும்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு விருப்பம். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனையால் வீடியோ வந்து எடுக்க இல்லை. கண்டிப்பாக வந்து நம்மளோட பணியை தொடரணும் என்று சொன்னால் நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. அதே மாதிரி உதவி செய்கிறதுக்கும் நீங்களும் தயாராக இருக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து சுணக்கக்கூடாது, உதவியை அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்மளோட வேலைகளையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான உதவியை பெற்றுக் கொடுக்கணும். அதுக்காக நம்ம வீடியோ செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்துனீங்கன்னு சொன்னால் எங்கே போய் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு கிழமை இருக்குமே. ஒரு கிழமைக்கு முதல்ல வந்து ஒரு அம்மா வந்து புளியம்பழம் வித்து வந்திருக்கிறாங்க. அப்போ எங்கட அக்காங்கட வீட்டில் தான் அவங்க புளியம்பழம் வேண்டிட்டு இப்போ இப்படி யாரும் கஷ்டப்பட்டவங்க வந்தவங்கண்டா அவங்க வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்களோட கதைச்சிட்டு தான் அனுப்புவாங்க. அந்த வகையில் இந்த அம்மாட்டையும் கேட்டிருக்காங்க, இங்கேருந்து வாரீங்க இப்போ இந்த 100 ரூபா புளியம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறீங்க உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டம், நிறைய பிரச்சனை சொல்லியிருந்தாங்களாம். அப்போ அக்கா சொல்லியிருந்துச்சு உடனே இப்படி தானே இந்த எங்களோட தங்கச்சோரால் இப்படி செய்கிறவங்க உங்களுக்கும் கண்டிப்பாக செய்வாங்க உதவி எதுவும் சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு டைம் சொன்னாங்க. அப்ப நாங்க கண்டிப்பா வருவோம் அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தோம். போறதுக்கான வசதி வேற இல்லை. அந்த அம்மா தேடி 2 தடவை வந்துட்டாங்க வீட்டை. அப்போ இன்னைக்கு வந்து நேற்று நாங்கள் போகிறதுக்கு இருந்தாங்க. எங்களோட அக்காஜி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அக்காஜிக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனது போர்டில் இருக்க சொல்லிட்டாங்க. அந்த வகையில் நேற்று போகலாமல் போயிட்டு அப்போ இன்றைக்கு போகிறோம் கண்டிப்பான்னு சொன்னால் அவங்க பாவம். அப்போ நேற்றும் கால் பண்ணி சொல்லியிருந்தோம், அம்மா வர லேட் ஆகுது, நாங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு நாளைக்கு கண்டிப்பாக வருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ கால் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த அவங்களோட அம்மா வீட்டில் போய் பார்ப்போம் என்ன மாதிரியான பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவை, நம்மளால் என்ன செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த அம்மாவுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க பாக்குற நீங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம், செய்ய விரும்புற நீங்க வந்து முன் வந்து அவங்களுக்கான உதவியை செய்யறதுக்கு வாங்க. அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது ஒரு வகையில நமக்கு சப்போர்ட்டிவா அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிறையவே வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து குறைஞ்சிட்டேன்னு சொன்னா வீடியோ விட்டு வந்ததால கண்டிப்பா வந்து நாங்க இனி வந்து வீடியோ தொடர்ந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீங்களும் கண்டிப்பா பாருங்க. எல்லாருமே வந்து பாக்குறதா நமக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு அவங்களோட வீட்டை போய் பார்க்கலாம். அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வீடியோ தொடரும். ஓகே, அப்ப நம்ம இந்த அம்மாவோட வீட்டை வந்திருக்கிறோம். எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மாவடி பம்பேன்னு ஊர். அப்ப உங்க அந்த இங்க வந்தாங்களே இந்த புளியம்பழம் வித்த அம்மா அவங்க எங்கக்கா? அவங்க அங்க மாவடியம்பூ ஒன்று
அந்த உள்ளூருக்குள்ள இருக்காங்களாம். அவங்களோட மகன் தான் நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கீங்க எனக்கு இஞ்சதான் வாரத்துக்கு இவங்களுக்கு கஷ்டமா. ஃபர்ஸ்ட்டுக்கு இவங்களை வந்து பார்த்து ஏதாச்சும் செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள அம்மாவையும் போய் பார்ப்போமே என்ன. ஓகேக்கா, வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? பல்பலோஜினி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பேர். 4 பிள்ளைகளா? உங்களோட கணவர்? அவருக்கு 7 ஆகாது. என்ன நடந்த? அவரு பாம்பு கடிச்சு எடுத்துக்கிட்ட காலில் கடிச்சு. இப்ப என்ன நிலைமையில இருக்குது? அவர் இப்ப இந்த அளவுக்கு செய்தான் போறேன். என்னன்னு சொன்னாக்கா, நாங்கள் வந்து இப்படி கஷ்டப்பட்ட வறுமையில் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் மூலம் வீடியோ எடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை இப்போ நம்ம சொல்றதுக்கா, இப்போ நம்மளை பார்த்துட்டு யாரும் உதவி கண்டிப்பா செய்யறோம்னு சொல்லி முன்வரக்குள்ள வந்து அவங்க தரக்குள்ள அந்த உதவியை வந்து நான் செய்வேன். இதுல வந்து உங்களுக்கு சம்மதமாக இது எல்லாருமே பார்ப்பாங்க. உங்களுக்கு சம்மதமா? இப்போ உங்களோட தங்கச்சி மாதிரி எனக்கு வந்து நான் உண்மை ஒன்று சொல்றேன், எனக்கு கண் பார்வை தெரியாது. அப்படியும் இருந்து நான் வந்து இப்ப கஷ்டப்பட்டாங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லித்தான் பாரு. உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த் உதவி உண்மையிலேயே இப்ப வீடியோ போடுறேன் தானே. இப்ப உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் எடுத்து போடக்குள்ள திரும்பி வந்து உங்களுக்கு இப்போ ஒரு கதைக்கு உங்களுக்கு ஏதோ செஞ்சு தரப்போறோம், ஒரு கோழி வளர்க்க உதவி செய்யறாங்கன்னு வைங்களேன். இந்த தரக்குள்ள நாங்க வீடியோ மூலம் இவ்வளவு முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தருவோம். இதுல பொய்களவோ இல்லை 50,000 ரூபா தருவாங்கன்னு சொன்னா அந்த 50,000 கோழி எவ்வளவு கூட எவ்வளவோ இல்ல உங்களுக்கு மிச்சத்துல 10 ரூபா வந்தாலும் தந்துட்டு தான் போவோம். அதுல வந்து இப்ப நாங்க யாரையும் காசு எடுக்கிறதோ கொள்ளையடிக்கிறோம் அப்படியாண்டி இல்லை. ரெண்ட நோக்கம் வந்து நம்ம ஊர்ல என்ன ஜாழ்ப்பாண சைட்ல எல்லாம் நிறைய பேர் வந்து உதவி செய்யறாங்க. அப்ப நம்ம ஊர்ல வந்து உதவி செய்யறதுக்கு பெருசான்றதுக்கு இப்படி செய்ய இல்லை. அப்ப நான் ஒரு நோக்கமா கொண்டு இதை செய்யணும், நமக்கு ஏலாட்டியும் நம்மளால நான் நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறேன். நான் அப்படி இருந்தும் எல்லாருக்குமே செய்யலாதானே. அப்ப இப்படி ஒரு ஐடியா உண்டு நான் பார்த்தேன். நான் அப்ப அதுல இருந்து இப்படி செய்வோம்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு செஞ்சு உதவிகளும் எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதனாலதான் நான் கேட்கிறேன்னு சொன்னா, இப்ப நான் வீடியோ போட்டுட்டு போனதுக்கு பிறகு நீங்க சொல்லக்கூடாது யாரும் வந்து நீங்க போடணும் வீடியோ அப்படி இப்படி கை அதுக்காக தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு சம்மதமாண்டு. அப்ப நீங்க உங்களோட விளக்கங்களை சொல்லுங்க. உங்களுக்கு சம்மதம் தானே எனக்கா? சரி, அப்ப உங்களுக்கு சமத்தி உதவிகள் எதுவும் கிடைக்குதா? ஒன்று இந்த சமைத்து முத்திர வந்தா அது இப்ப வெட்டி போட்டு கீவார் காட்டு காசு தராங்களா? 8,500 ரூபா. அது மட்டும் தராங்க. மட்டும்தான். வேற சமத்தி இளங்களுக்கு எதுவும் உதவி? இந்த வீடு யாருறது? வீடு கட்டி தந்த நிறுவனம். ஏற்கனவே வந்து இதை மாதிரி யாரும் வீடியோ எடுத்து எதுவும் உங்களுக்கு உதவிகள் செஞ்சிருக்காங்களா? இல்லதானே. எடுத்தவங்க இந்த அக்கௌண்ட் நம்பர் அது ஒன்றும் போடல. அக்கௌண்ட் நம்பர் ஐடென்டிட்டி நம்பர் ஒன்றும் போடல. யாரு அது? அவரை தம்பிச்சு வச்சு பிடிச்சா நான் என்னைய பிடிக்கல. இல்ல என்ன வீடியோ எங்க இருந்து வந்து பெரிய போன்ல வந்து பிடிச்சவங்க அவரை மட்டும் தம்பிச்சு பிடிச்ச பிள்ளைங்க. அது சரிக்கா. இப்ப நாங்க கேக்குற வந்து அவங்களோட பேர் யூடியூப்ல என்ன போடுவாங்களா? எப்படி போடுறாங்க என்னன்னு சொன்னவங்களா? இல்ல ஒன்றும் போடல. ஒன்னு சொல்ல இல்ல. போட்டோ மட்டும் நான் பிடிச்சு போன பிள்ளைகளையும் வச்சு தவறையும் வச்சு போட்டோவா பிடிச்சு போயிட்டு இப்ப காசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஆக்களுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி நம்ம இப்ப உங்களுக்கு அது சம்பந்தம் எப்படி தொடர்பு வந்து எடுத்த நீங்க? ஆக்கள் வந்தவங்கனே தேடி வந்துதான் எடுத்தவங்க. தேடி வந்து மறைஞ்சால ஓராவுருக்கண்ண போக்குள்ள ரோட்டுல வச்சு பிடிச்சி அவரை மட்டும் பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க. 20,000 ரூபாயா? 20,000 ரூபா வந்ததான். அதை கொடுக்கல. இப்பக்கா வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு மட்டும் இல்ல பாக்குற யாருக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுக்க போறாங்க, உங்களை ஒரு போட்டோ ஒன்று பிடிக்க போறாங்கன்னு சொன்னா உங்களோட பேர் என்ன, நீங்க எண்ணத்துல போட போறீங்க, இதை யாருக்கு காட்சி செய்ய போறீங்க, முதலாவது அவங்களோட டீட்டெயில்ஸ் வேண்டி எடுங்க. இப்ப உங்களுக்கு தராமட்டாலும் நீங்க எங்க போட்ட நீங்க இந்த பேருடையவங்க தான் போட்டவங்க, ஏன் உங்களுக்கு உதவி கிடைக்கலையா, கிடைக்கலாட்டி ஓகே அப்படின்னு சொல்லி கதைக்கலாம் தானே. இப்ப வந்தவங்க போனவங்க யாருன்னு தெரியா பிடிச்சிட்டு போனவங்கன்னு சொன்னா அப்ப அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லாம இல்லதானே. அப்ப பாருங்க, இப்ப நான் வந்திருக்கேன், நான் வந்து ஆர்ஜேடிலான்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் செய்யறேன். அப்ப இந்த யூடியூப்ல வந்து நீங்களும் பார்க்கலாம் அவங்களோட வீடியோவை போடுவேன். இதனூடாக வந்து உதவி செய்யக்குள்ள இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு உதவியை தந்துட்டு அதை வந்து வீடியோ எடுத்து போடுவேன், உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்படி வீடியோ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க 2-3 தரத்துல, உங்களுக்கு எந்த உதவியும் வந்து கிடைக்கல. அது வந்து யாருன்னு தெரியல. இனிமேல் வந்தக்கா யாரும் வீடியோ எடுத்தாலோ இல்லைன்னு உங்களுக்கு இப்படி உதவி செய்யப்படுற போட்டோ எதுவும் பிடிச்சாலும் நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களோட பேர் என்ன, யார், நீங்க அங்க இருந்து வாரீங்க, என்னத்துல போட போறீங்க, இதை கொஞ்சம் விழிப்பாருங்கன்னு. இப்போ உங்க மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இப்படி கஷ்டப்பட்ட உங்களை வச்சு பயன்படுத்தி அவங்க வந்து உழைக்கிற மாதிரி ஒன்று நடக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து இப்படி செய்யற நீங்களும் அது சரியில்லைன்னு, யார் யார் செஞ்சவங்கன்னு தெரியாத ஆனா செய்யறதும் சரியில்லை. இப்படி வந்து இவங்களுக்கு செய்யக்குள்ள உண்மையா உதவி செய்ய போறவங்களையும் நம்ப
செய்யாத ஒரு தன்மை இருக்குமேனே. அப்ப இப்படி எல்லாம் செய்யாதீங்க. ஏமாத்து வேலை செஞ்சு மற்றவங்களோட வறுமையை காட்டி நம்ம பிழைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதை விட அவங்க பிச்சை எடுக்க போற மாதிரி நம்மளும் பிச்சை எடுக்க போகலாம். உண்மையான விஷயம் தானே. உங்களை காட்டி நாங்க தின்னணும்னு அவசியம் இல்லை தானே. அப்ப இப்படி செய்யாதீங்க. யாருமே என்ன நீங்களே ஏமாறுறாக்கள் இருக்கிறதாலதான் ஏமாற வைக்காங்க என்ன. அப்ப நீங்க அப்படி ஏமாறாதீங்க. சரியாக்கா? அப்ப உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல இது வரைக்கும் என்ன? இல்ல ஒன்றும் இல்லை. சரி. அடுத்து இப்ப நீங்க எவ்வளவு நாள் இந்த அண்ணாக்கு இப்படி கால் வருத்தம் வந்து? 1 வருஷம் பிடிச்சி அவருக்கு அந்த 1 வருஷம். அதுக்கு முதல்ல என்ன தொழில் செஞ்சவங்க? அதுக்கு முன்னுக்கு நான் வயலுக்கு போயிட்டு கிடந்தேன். வயலுக்கு கிடந்தப்பதான் அவரு கடிச்சு வயலுக்கு மாமியாக்கத்தான் போயிட்டு சாப்பாடு சந்தவங்க ஒரு போகல கொல்லி அது தாங்க வித்து போட்டு வந்து அங்க சாப்பிடுறேன். அதெல்லாம் செஞ்சுதான் சாப்பிட்டதுல ரகுவருக்கு இப்படி உதத்துது. உதக்கப்ப வாடியில எரிக்க போடான்னு ஓடுதான் இங்க ஊர்ல கொண்டு வந்து ஆள வச்சுட்டு இருந்தேன். இப்ப கால் என்ன மாதிரி நடக்கல மாதிரி இருக்குது? கால் நடக்கிறாங்க வீங்க கிளம்புறேன். இப்ப உங்களோட சகோதரங்கள் எத்தனை பேர் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு சகோதரன் 4 பேரு. உங்களுக்கா? உங்களுக்கு எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாம் உதவி கிடைக்குமே எதுவும் செய்யறாங்க? பாக்குறவங்க என்ன உங்களோட அவங்க ஒத்தரும் இல்லை. அவங்க வாரதும் இல்லை போறதும் இல்லை ஒன்றும் தாரதும் இல்லை ஒரு இதுவும் இல்லை. அவங்களோட அம்மா மட்டும் வந்து உடைக்கு மிச்சமா பார்த்து போவாங்க. இல்லை அவங்க அவங்க நல்லா இருக்கிறாங்களா? இல்ல அவங்க நல்லா தான் அங்கமே மாடி வீடு கட்டியா இதெல்லாம் கட்டிதான் செய்யறாங்க. இல்ல இந்த அம்மா அம்மையா கஷ்டம் என்ன அவங்க சொன்னவங்க இப்ப இப்படி கஷ்டம்னு சொல்லி அதனால இப்ப இன்னைக்கு வந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு. அப்ப பார்த்தா விளங்குது நிறைய கஷ்டப்பட்டீங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னும் இப்போ சமைக்க மேல தங்கச்சிக்காரர் சமைச்சு போட்டு சாப்பாடு சாப்பிட்டு 4 பிள்ளைகள் என்ன? ஒரு ஆளுக்கு 18 வயசு, ஒரு ஆளுக்கு 7 வயசு, ஒரு ஆளுக்கு 3 வயசு. இன்னும் இப்ப பிறந்திக்காரு அடுத்தான். அப்பா அவருக்கு அப்பா 1 மாசம். சரி அக்கா. அப்ப உங்களோட நிலப்பாடு இப்படிதான் போய் கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்க எதுவும் தொழில் முயற்சி எதுவும் செஞ்சீங்களா? தம்பி வகுத்துலக்கு போல கரைக்கடைக்கெல்லாம் போய் கரைக்கடைக்கு அதுக்கு இதுக்கு வளையலுக்கு எல்லாம் போய் நீங்களா? தம்பி வகுத்துல தெரியா கரைக்கடைக்கெல்லாம் போய் கரைக்கடையில போயிட்டு நின்று உளுந்தொலிம்பிட்டு வந்துதான் இங்கே தம்பி சலமரத்துக்கு செப்பன தம்பி நின்று தமிழ் சொல்ல காட்டுலாம் பதிஞ்சு எல்லாம் அதுக்கு பிறகு போகல. இப்ப அப்புறம் இந்த 1 மாசமே. சரி சரி. டாய்லெட் இருக்குதா? ஓ இருக்கு. கிணறு இந்த இருக்கு. அடிபைப்பு தான் இருக்கு. அடிபைப்பு இருக்கு. நிறுவனம் தான் தந்தேன். சரி. பிள்ளைகள் அப்படி படிக்காங்களா? ஓ பிள்ளையாக்கள் வயலுக்கா படிக்கிறேன். வயலுக்குள்ளன்னு சொன்னா மாமியோட தான் போயிட்டு படிக்கிறேன். மாமியை கூட்டிட்டு போறேன். வாடியில நீ மாமி இருக்கிறேன். ஒரு சாமானமா இல்ல நடி வாடியில கொண்டு சேர்த்துட்டாக்கல அவங்க வயலுக்கு எல்லாம் கொடுக்குறோம். இங்க இருந்து அங்க போறவங்களா கூட அம்மா மாமியோட மாமி கூட்டிட்டு போய் மாமி அங்க கொண்டு விட்டு போட்டு லீவன்டா கூட்டிட்டு வருவாங்க. மாமி என்ன சொன்னா அந்த புளியம்பழம் இது வந்து அம்மாவா? உங்களோட அம்மா. நடந்து இப்ப 1 வருஷம் பண்றீங்க. இப்ப அது மட்டும் அந்த காலகட்டத்துல என்ன மாதிரி உங்களை இது இருந்தது? அந்த 1 வருஷத்துக்கு பிறகு இப்படிதான் மருமகன் தங்கச்சி மாதிரிதான் பாக்குறேன். இவங்க எல்லாம் அக்கா தங்கச்சி. இந்த காலத்துல சகோதரங்கள் பாருங்க உதவி செய்யாத கட்டத்திலையும் அந்த அண்ணன் எங்க இருக்கலாம் இவரு கதிர இருந்தா ஒரு வழிபாடு. அண்ணன் கதிர கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. கொஞ்சம் முன்னுக்கு வரையில தானே. ஓ சக்கில்ல வரலாம். இப்ப நடக்கலாம் இருக்கு அறவே கொஞ்சம் அந்த ஊண்டுகோல் இல்லன்னு ஊண்டுகோல் இல்ல நடக்க காட்டுங்க. ஊண்டுற அந்த இது வச்சிருக்கீங்க பாத்ரூம் அதுல போறேன் அதுல அதெல்லாம் போறேன். நீங்க அதையும் எடுக்கலுங்க இல்லைன்னா வந்த புள்ளியிலும் கூட புள்ளியா? அந்த 3 பேர் நம்பலாக்கத்தான் டாய்லெட் போறதெல்லாம் இப்படிதான் கொண்டு விழுந்துக்கிட்டு தான் இப்படியே கிடந்துக்கிட்டு தான் நீட்டி போட்டு கிடந்து தான் வேலை பார்க்கறது. டாய்லெட் போறது அப்படி கஷ்டம் அது ஒன்றும் எல்லாம் இவ்வளோதான் நீட்டி போட்டு கிடந்துக்கிட்டு தான் தண்ணி அடிச்சு தருவாங்க. அதுல குளிச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்குறேன். ஆமாண்ணா. ஒரு காலம் எப்படி இருக்கு அது வந்தோம்னா சவு உள்ளுக்குள்ள பிரச்சனை. அது அப்படியே பழுத்தோம்னா காஞ்சி வைது. அதால அசைக்கு வேலை பார்க்க கூட முடியாது. அவ்வளவு கஷ்டம்.
ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன சொன்னவங்க உங்களுக்கு? அவங்க ஆயுர்வேதம் அப்படி எதுவும் பார்க்கலையா? எல்லாம் பார்த்தாச்சுயா. அவங்க சொன்னாங்க அது பலத்தன்மை காஞ்சனாடி என்ன பாம்பு? செத்தப்படையன் 2-3 தடவை அடிச்சு ஒரு இதுல அந்த இதுல மடியா எடுங்கள்ன்ட்டு ஆனா உங்களுக்கு வந்து பாம்பு கடிச்சு பாம்பை கையால பிடிச்சி பிச்சை எடுத்தேன். நான் கையில கடிக்கும் அப்படி கையால கடிக்கும். அப்ப கையை சப்பு கண்டு போட்டு அதை அப்படியே விட்டுத்தேன். நான் விட எனக்கு ஒரு சரியா மயக்க மாதிரி வேற அப்படியே தவணையை போட்டு இஞ்ச கட்டி விட்டாங்க. கட்டி விட கவுத்த போட்டு இஞ்ச கட்ட அந்த நச்சுத்தன்மை வந்து இதுல முழங்கால தங்கிட்டு அது இஞ்ச கட்டி இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஓ அது இஞ்ச கட்டி போட்டாங்க. அவங்க தூக்கி தோல்ல தூக்கி தான் ஓடினவங்க. நீ வைத்தியர்கிட்ட கொண்டு போக வெள்ளம் தண்ணி தாண்ட நேரம் இந்த ஊர் தாண்ட வெள்ளம் அது அந்நேரம். அப்போ சரியாண்டு போட்டு போட்டில் ஏற்றி விட்டாங்க தவணையை போட்டுக்கிட்டு. மாவடியம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து மட்டக்களப்பு போட்டுக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய் அங்கே ரத்தமெல்லாம் எடுத்து போட்டு சொன்னாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று அடிச்சு விட்டாங்க. அது கை காலில் இருந்து முழுதும் நரம்பு கலண்டுச்சு. இதே மாதிரி டாக்டரை கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி கலண்டு போன மாதிரி இருக்கேன்ட்டு ஒரு மாதிரியான மருந்து எடுத்து வந்து அடிச்சு விட்டாரு. அடிச்சு விட நான் தப்பினேன். இன்னும் ஒரு ஆள் அவருக்கு பாம்பு தான் கடிச்சு வந்து அவர் உடனே மோசம் போனார். நான் தான் தப்பினேன் தாய். ஓ வெரி குட்ன்னு சொன்னார் டாக்டர். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கு பிற்பாடு நான் தொழிலெல்லாம் செய்து தின்னுட்டேன். மேசம் வேலை செய்வேன். அது கடிச்ச கொஞ்ச நாளிலே நீங்க நடக்கலும் எல்லாம் செய்யலும். அந்த மாதிரி இப்படி ஆகல உங்களுக்கு? திடீரெண்டு ஒன்றும் அப்படி ஆகலை எனக்கு. இருந்தாப்ப அப்படியோ பிடிச்சது தான் அப்படியோ கூட்டி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ காலை கிளப்பையெல்லாம் பிச்சு அவ்வளோ கடுப்பு வலி தாங்க இயலாது. அதே மாதிரி தான் இந்த நிலைமையை இப்படியோ போய்கொண்டு இருக்குது. இப்போ அசைக்க கூட முடியாது காது. அந்த நிலைமையாக இருக்கேன். ஓ பெரிய கஷ்டத்தில் நான் துன்பத்தில் வாழ்கிறேன். நான் 4 பிள்ளைகள் இருக்கி 4 பிள்ளைகளுக்கு ஊருக்கு போய் தான் கண்டான வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கோம் ஐயா. கையேந்தி தான் சாப்பிட்றோம். போய் சொல்லாமல் நெருவழியில் தான் போகிறேன் ஐயா. என்னவோ பார்க்குறாக்கள் எங்களுக்கு ஒரு உதவியை செய்யுங்கம்மா. தாழ்மையுடன் கேட்குறேன். மாதாரை வணங்கி தர்மத்துக்கு இல்லாமல் வழியில் நடக்கணும் தாயி. போய் சொல்லல களவெடுக்கல நெருவழியில் வாரம் தாயி. இல்லாமல் தான் பாருணம்மா. வறுமையை நாடி வாரம் தாயி. சரியான கஷ்டமம்மா. 4 பிள்ளைகள் பார்த்து கொள்ளுங்க. இப்படியா இருந்து நாங்கள் வாழ்றோம் ஐயா. என்ற நிலைமையை கலைச்சா என்னால் தாங்க இல்லாத நிலைமையாக இருக்கையா. சாப்பிடக்கூட வழி இல்லை தாய். அப்படி இருக்கணும் தாய். நாங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ ஏதோ வந்து இன்றைக்கு வந்து ஏதோ தெரிஞ்சு இன்றைக்கு இப்போ உண்மையிலே எங்களுக்கு 2-3 நாளாக வர வேலை இல்லை. இப்போ நேற்று வரேன்னு சொல்லக்கூட அக்கா ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டாங்க. அப்போ அதில் கொஞ்சம் இருந்தேன். இப்போ இன்றைக்கு இப்போ அக்காவை கூட்டி வர போகணும். ஆனாலும் அந்த கஷ்டப்பட்டு எனக்கு இந்தளவுக்கு பிடித்தா உங்களுக்குன்னு தெரியாது. இப்போ அந்த அம்மாவோட யாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லித்தான் நினைச்சேன் நான். இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் வந்து இப்போ உங்களோட நிலைமை அறிஞ்சு வந்து உங்களுக்கு போயிட்டு அந்த உதவியை செய்யுங்கன்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக வந்து நானும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னு சொன்னால் அப்படியானது தான் செய்யணும். உங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் பாடுபட்டு இவ்வளோ தூரம் வந்து செய்கிறதேன்னு. பிள்ளைகள் கேட்குற சாமான் கூட வாங்கி கொடுக்குறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. அப்படி சீக்கிரம் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வாரீங்கன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல போறீங்க? அப்படி எதுவுமா? யாரோட போறீங்க? தள்ளி தான் போறது. இந்த சைக்கிள் சரியான கஷ்டம் தாய். இந்த சைக்கிள் 1 ரூபா சைக்கிளுக்கெல்லாம் கடிதம் கொடுத்தேன் டிஓசில. காரணம் தான் கதைச்சாங்க. இன்னும் அது கூட கிடைக்குது இல்லை தாய். இது வந்து தள்ளி விடுறது. தள்ளுறது. அப்ப நீங்க அதே தள்ளிட்டு போறீங்களா? தள்ளிட்டு போறதாம்மா. இப்படி தள்ளிட்டு போனா தான் இந்த கையெல்லாம் கடுப்பு தாய். அந்த பலியை கூட தாங்கிட்டு இருக்கிறேன். இதை தாங்கிட்டு அதையும் தாங்கிட்டு இருக்கிறேன்மா. பெரிய கஷ்டம் தான். இதை விட 3 ரூபா சைக்கிள் ஒன்று இருந்தா உதவியா அதிகமாமா. நல்லா லேசா கையால அப்படி செய்யறது வந்தாய். அதெண்டா கொஞ்சம் லேசா ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமன்னா இப்ப நீங்க வந்து எதுவும் தொழில் செய்யலாமான்னு சொன்னா என்னென்ன செய்யலாம்? என்ன ஒரு கடைக்குடியிலாண்டு போட்டு விட்டா அதுகளில் என்னன்னு குஞ்சுக்கிட்டு இருந்து அதுகளில் வாரது என்னன்னு பிள்ளைகளுக்கு ஆக்கி போட்டு கொடுத்து கொள்ளலாம். கடை ஒரு உதவியா இருந்து அது செய்யலாம். அப்படி இடத்துக்குள்ள போட்டா போகுமாண்ணா? இதுக்குள்ள இப்ப நீங்க சைக்கிள்ல போய் இந்த அளவுக்கு வாரதா அந்த 3 ரூபா சைக்கிள் இருக்கு மாட்டா போய் வருவீங்க. நம்ம இதுல கொஞ்சம் இதா போய் கொண்டிருக்கு. அதை கொஞ்சம் நம்ம
நிப்பாட்டுறதை தான் நாங்க நிறைய பேர் விரும்புறோம் இலக்கியம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க விளக்கங்கள். இப்ப ஜாசகம் எடுக்கிறேன்னு சொல்லக்குள்ள கால்கள் இருக்கிறவங்களே போயிட்டு திருறாங்க என்ன நல்லா. இப்ப நீங்க இவ்வளவு நாளும் போகல தானே அப்படி என்னன்னா அப்படி போகலையே தாயி, நாம பொய் சொல்லல களவெடுக்கல, நேர்வழியில உண்மையத்தான் சொல்றோம் தாயி, உண்மையை சொல்லித்தான் நாம வாழ்றோம், பொய் சொல்லல கடைசி. இப்ப உங்களுக்கு வந்து எதுவும் உதவி கிடைக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க அப்படி போக மாட்டீங்க தானே என்ன? போக மாட்டேன். எதுவும் கடைகள் வச்சு தரக்குள்ள வந்து நீங்க அதை செஞ்சு அதனோட உங்களோட பிள்ளைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தானே என்ன? நீங்க அப்படி போக கூடாதுனாக்கா நீங்கள் அவருக்கு சப்போர்ட் இருப்பீங்க தானே. விளங்குது அப்ப உங்களோட கஷ்டங்கள். இப்ப நீங்க யோசிக்காதீங்க என்ன, எங்களால வேண்டதை பாக்குறோம். இந்த இப்ப உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அண்ணாக்கு வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு முதல்ல வந்து அவரோட பிள்ளைகளை வந்து தான் உழைச்சி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பாம்பேன்னு 9 வாட்டி பாம்பு கடிச்சிருக்கா. ஏன்னு சொன்னா அவங்க செய்யற வேலைகள் வந்து வயல் பக்கம் கொல்லி வெட்டி வியாபாரம் செய்யறேன்னு. அப்ப அப்படி செஞ்சு உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்துல நான் கடிச்சது? வீட்டுக்கு இருக்கக்குள்ளையா? வயலுக்குள்ள இருக்கக்குள்ளதானமா வார வரத்துல அப்படியே கப்பி பிடிச்சது விடல, அப்படியே பிடிச்சி பிச்சு தான் அடுத்த பாம்பு கையிலையும் கடிச்சது தாயி, கையிலையும் கடிச்சு பிறகு நான் அது தானா தான் விழுந்தது பாம்பு வலு, அந்த பாம்போட வலுவால அது அப்படியே வலிக்குச்சு. பிறகுதான் அந்த இது செஞ்சு போட்டு கண்டு போட்டு பக்கத்துல இந்த மாடு பார்க்குறாங்கள கூப்பிடுதான் என்னை தூக்கி எடுத்தாங்க, தூக்கி விடத்தை கட்டி போட்டு என்னை தூக்கி தோலை போட்டுக்கிட்டு வைத்தியர்கிட்ட கொண்டு போனாங்க. வைத்தியர்கிட்ட கொண்டு போக அவர் தவணையை போட்டுக்கிட்டு போட்டுல அனுப்பி விட்டாரு. விஷம் வந்து நீடிச்சு போயிடுது, வினையண்டா மாத்துவேன் விஷத்தை மாத்தலான்னு சொல்லிட்டுது. கோயில்லையும் கூட கேட்டோம், கீழிப்பட்ட ஆஞ்சநீரை பாக்கிட்டையும் கூட போனோம். அவர்கிட்ட மருந்து தான் போட்டு கொண்டு இருக்கிறேன் தாய். அவரு கடுப்பு வலியெல்லாம் இப்படி அமர்த்தி வச்சிருக்கிறாரு தாய். இதுக்குள்ளாம் இருக்கல. ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்கம்மா காலை கலட்டையான்னு சொன்னாங்க. நான் அனுமதி கொடுக்கல தாய். அது என்னோட பார்த்தா நான் பார்த்துக்கொள்ளுவேன், நான் எப்படியும் தானே தாங்கி கொள்வேன் கொள்வேன். நான் அந்த வலியை தாங்கி கொண்டு தான் நம்ம இருக்கிறேன். இப்ப குத்துது கடுக்கு அப்படி இருக்குதா? கடுப்பு தான் தாய், கடுப்பு தான். அசைக்க கூட முடியாது காரு. அசைக்க கூட முடியாது காரு. அந்த நிலைமையில் இந்த காலால தான் எல்லாம் செய்யறது. பாஞ்சு தான் திட்டு ஏன்று கொள்ளிட்டு தூக்கி பிடிச்சி தான் நிலத்துல கால் வச்சு ஊண்டி நிக்கலாது, கடைசி வரையும் நிக்கலாது. அவ்வளவு வலி, அவ்வளவு கடுப்பு, அப்படியாக இருக்கணும்மா. நான் அப்ப அவங்களோட நிலைமையை பார்த்தா உண்மையிலேயே வந்தோடனே விளங்குது. அவங்களோட பிள்ளைகள் 3 பேர் ஓடி வந்தாங்க, இப்படி தாங்க படிக்கிற இப்படி தான் அப்பாக்கு இதாயிட்டு அப்படி கஷ்டம் என்ன மாதிரி அவங்களே சொல்றாங்க. நல்ல வேகமான பிள்ளைகளேன்னு குடும்ப தலைவருக்கு வந்துட்டேன்னு சொல்லக்குள்ள உண்மையிலேயே கஷ்டம் தான். இப்போ அவங்க ஜாசகம் தான் எடுக்க போறாங்க. அதுவும் அவங்க சொல்றது வந்து நேர்மையா தான் நான் செய்யறேன், யார்ட்டையும் பொய் சொல்லல, இவ்வளவு நாளும் பெற்றுக்கொள்ளல. அப்ப பாக்குறவங்களுக்கு விளங்கும். இவங்களுக்கு இப்ப கேட்ட 3 சக்கர வண்டி, அதே மாதிரி ஏதாவது கடை ரோட்டோரம் வைக்கிற மாதிரி வெத்தில கடைகளோ ஏதோ ஒன்று செய்யற மாதிரியான உதவிகள் கிடைக்குமெண்டா நானும் வந்து அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். கண்டிப்பா பாக்குறேன். நீங்க அவங்களோட வறுமையான நிலைமையை அறிஞ்சு முன்வாங்க கண்டிப்பா. ஏன்னா கஷ்டம் இல்லாட்டியும் கஷ்டமா சொல்லுவாங்க. சிலருக்கு கஷ்டத்தை சொல்ல தெரியாம இருக்குமா. ஆனா இல்ல வந்து அண்ணா உண்மையிலேயே வந்து நீட்டா அவங்களோட பிரச்சனைகளை சொல்றாங்க. அதுக்காக தான் இன்றைக்கு நான் இவ்வளவு தூரம் வந்தது. சரியான வெயில்னு இப்ப ஆனா உங்களோட பக்கம் பரவாயில்ல, கொஞ்சம் காத்தா இருக்குது. இந்த அண்ணாக்கு தேவையான உதவிகளை வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்து 4 பிள்ளைகள 1 மாசம் தான் அவங்களோட கடைசி பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாம தான் அந்த நேரம் அவங்க பிள்ளை வயிற்றுல இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாம கரவலைக்கு போயிட்டு அந்த அண்ணாக்கு வருத்தம் வந்தவரும் இந்த அக்கா தானா இந்த கரவலை வலை இழுத்து தான் அவங்க வந்து சீவியத்தை கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இப்படி அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற தெரிஞ்சு இப்ப பிள்ளை பிறந்தவங்களுக்கு 1 மாசம் பிள்ளைக்கு என்ன. அப்ப அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குற பால் பெட்டி எல்லாம் கொடுக்குற நீங்களா இல்லன்னு அது வாங்க கூட காசு இல்லதாயி. அப்ப இப்படியான வறுமையில இருக்கிறாங்க. நம்ம வந்து இவங்களுக்கு எப்பவுமே உதவி செஞ்சு கொண்டிருக்கணும். மாசம் ஒரு 5000 10,000 கொடுத்து வேலை இல்லை ஏன்னு சொன்னவங்க இன்றைக்கு நாளைக்கு இப்ப வயது போனவங்க இல்லை. அதனால வந்து இவங்களுக்கு தேவையான ஒரு தொழில் எனக்கா. அப்ப தொழில் ஒன்று நம்ம காட்டி விட்டோம்னு சொன்னா அவங்களோட குடும்பத்தை 4 பிள்ளைகளை அதோட சேர்த்து தாய்ந்தாப்பன் 6 ஜீவன்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருமென்று சொன்னா நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. என்னோட வந்து போட்டோ எடுத்துட்டு போய்க்காங்க, வீடியோ எடுத்து போய்க்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் கடவுளே என்று சொல்லிட்டு பாக்குறவங்களுக்கு விளங்கும். நிறைய பேர் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. இயற்கையில தான் வந்து நடந்திருக்கேன். நான் பாம்பு கடிக்கிற திடீரென்று தான் வந்து அவங்களுக்கு பாம்பு கடிச்சு அவங்க எதிர்பார்க்கல இப்படி வரும்னு சொல்லிட்டு. வேற என்ன உங்களுக்கு தேவையானதை நீங்க சொல்ல விரும்பினா நீங்க சொல்லலாம். இப்ப எனக்கிட்ட சொல்றன்றதை விட நம்மளோட உறவுகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தேவையான எல்லா இதை வந்து வெளிநாட்டுல இருக்கிறதோ இல்ல இங்க நம்ம நாட்டுல நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கான உதவி அவங்க வந்து நான் சொல்றதை விட நீங்களா சொன்னா அது கிடைக்கிற மாதிரி இருக்கு.
படிப்பு செய்யறதுக்கு கஷ்டமா? படிப்பு கஷ்டம் கொஞ்சம் தான் தாய். என்னண்டா வயலுக்குள்ள படிக்கிற ஜான பிரச்சனையா இருக்குதம்மா. எங்களோட பிள்ளைகளை ஊர்ல சேர்த்து விட்டா தான் எங்களுக்கு நல்லம்மா. அதுக்கு சொல்றாங்க 5ஆம் ஆண்டு மட்டும் படிச்ச பிற்பாடு தான் அங்கிருந்து சார் கடிதம் தருவாராம் இங்கே சேர்க்கறதுக்கு இப்படி சொன்னாரு. அப்ப அது மூலமாக நான் இல்லத்துக்கு இந்த ஹாஸ்டல்ல விடுவோமான்னு கூட பார்த்தேன். எங்களோட பிள்ளைகளை விட்டா நல்லா ஒரு ஆளா படிச்சு வருவாங்கன்ற நிலைமைக்கு ஹாஸ்டலுக்கு கூட விடுறதுக்கு கடிதம் கேட்டேன் சார்கிட்ட. அவர் சொன்னார் 5ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தான் அதை எல்லாம் நீ செய்யலாம், இப்ப செய்ய இயலாது தானே அதுன்ட்டு கதைச்சாரு. நான் சொன்னேன் இயலாது தானே சார், எனக்கு சாப்பாடு கொடுத்துக்க எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு சார், கையேந்தி தான் சாப்பிட்றேன் எல்லாம் கதைச்சு எல்லாம் செய்தனானம்மா பெரிய கஷ்டத்துல. அவர் சொன்னாரு அது 5ஆம் ஆண்டு மட்டும் படிக்க வச்சு நான் தருவேன், தந்த பிற்பாடு தான் அந்த கடிதத்தை உங்களுக்கு தருவேன்ட்டு சொன்னாரம்மா. என்னோ வீடியோ பார்க்குறார்கள், என் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யுங்கம்மா. கவலைப்படாதீங்கண்ணா. படிப்பு உண்மையிலேயே வந்து நாட்டில் பார்த்துனீங்கன்னு சொன்னால் நிறைய வசதி வாய்ப்பு இருந்தும் படிக்கிறல்லேன்னு. அப்போ சில பிள்ளைகள் வந்து நல்ல கெட்டிக்காரராக இருந்துட்டும் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் படிக்காமல் போயிடக்கூடாது. அதற்காக வேண்டி என்ன சொன்னாலும் இந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்காக வேண்டி உதவி செய்யணும். அது மட்டும் இல்லை, இவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக வேண்டி இவங்களுக்கு தேவையான ஒரு வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டும் இந்த இடத்துல கேட்குறேன். இந்த எம்மா இருக்கிறதுக்கு 1500 ரூபாய் காசு போயிட்டு வந்தாய். சாப்பாடு உங்களோட பேர் என்ன? எத்தனையாவது படிக்கிற நீங்க? சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? உங்களோட என்ன? காய்ச்சி நாங்கள வரங்க பார்த்துக்கேன். எத்தனையாவது படிக்கிற நீங்க? உங்களோட பேர் என்ன? எத்தனை வயசு? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? தோடு குத்தி இருக்கு. தோடு இந்த தலை மொட்டை அடிச்சிருக்கீங்க. என்ன படிப்பீங்களா? இங்க ஸ்கூலுக்கு போக விருப்பமா? நர்சரி போக விருப்பமா? ஏன் போகல? இப்ப என்னம்மா ஏன் போகல ஸ்கூலுக்கு? நர்சரிக்கு ஏன் நர்சரி போகல? இப்ப போகலையா? கொப்பி இல்லையா? கொப்பி இல்லையா? கொப்பி வீட்டு இருக்கா? கொப்பி இருக்கா? போவீங்களா வள்ளிக்கு? படிப்பீங்களா? அப்ப என்ன விளையாடணும் நீங்க? இப்ப விளையாடுறீங்க, நல்ல விளையாட்டேன்னு. அப்ப நீங்க படிப்பீங்களா? யாரு நல்லா படிப்பீங்க? 3 பேர் 2 பேர்ல நீங்க படிப்பீங்களா? எல்லாம் படிக்கணுமே. இப்ப இந்த பிள்ளைகளை பாருங்க, உண்மையிலே நான் வந்து அடுத்த வரக்குள்ள நீங்க நல்லா படிங்க. உண்மையிலே பாத்துனீங்கன்னா பாருங்க, 4 பிள்ளைகள், 4 சின்ன சின்ன பிள்ளைகள். அப்ப சாதாரணமா ஒரு பிள்ளைய வச்சுட்டு சாதாரணமா உழைச்சி வாழ்ற மனுஷருக்கே கஷ்டமா இருக்கு நாட்டு நிலைமையை பொறுத்தளவுல. அப்ப 4 பிள்ளைகளையும் வச்சுட்டு எப்படி பொருளாதாரத்தை கொண்டு போறேன்னு கண்டிப்பா அவங்களுக்கு இப்படியானவங்களுக்கு உதவி கிடைக்கணும். ஏன்னா உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கிடைக்கணும். நீங்க உதவி செய்யற பட்சத்துல கண்டிப்பா நானும் வந்து செய்வேன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு உதவிக்கா அதை கொடுப்போமே. அப்போ விளையாடுங்களா? பாய். உங்களுக்கு எத்தனை வயசு? போய் உங்களுக்கு உண்மையாவா? என்னன்னு சொன்னாக்கா, இப்ப நாங்க வீடியோ செய்யும் பொழுதோ இப்ப உண்மையிலே சும்மா வெறுமனை போயிட்டு செய்ய இல்லாதானே போயிட்டு இப்போ உங்களோட கஷ்டங்களை கேட்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான கஷ்டப்பட்டாக்களை தான் நம்ம பார்க்க போறது. அப்படி போகும்பொழுது நாங்க வந்து இந்த உணவுப் பொருட்கள் கொஞ்சம் வேண்டிட்டு போறாங்க. அந்த வகையில ஒரு தரத்துல ஒரு ஆக்கள் செய்யறவங்க. இன்றைக்கு வந்து இந்த இதுல வந்து 10 கிலோ அரிசி என்ன
சீனி கோதுமை சோயா மீட் எல்லாமே இருக்கு 10 பொருட்கள் எத்தனை இருக்குக்கா எல்லாம் 5000 ரூபாய்க்குள்ள ஒரு சாமான் வேண்டி இருக்கோம் சரியா. இதை வந்து உங்களுக்கு தந்தவங்க வந்து ஜெர்மன் நாட்டில் வாழ்ற ஒரு அங்கிள். அவங்க வந்து தமிழ் MTV என்ற ஒரு டிவி சேனல் ஒன்று செய்கிறாங்க. அந்த அங்கிளுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கண்ணா? அங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இதே மாதிரி பார்க்குற ஆட்களுக்கு பெரிய உதவி இப்படித்தான் எங்களுக்கு சின்ன சின்ன இதான கடை போடக்கூடிய மாதிரி ஒரு உதவி ஒன்று செய்திருந்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக நாங்கள் அந்த தொழிலை செய்திருந்தானே சாப்பிட்டு கொண்டு இருந்து கொள்வோம். எங்களுக்கு இப்படி போய் வர்றது பெரிய கஷ்டமாக இருக்குது. வாகனம் அந்த ஆபத்தால் போய் வந்து கொண்டு இருக்கிறேன். கையேந்தி தான் அன்றைக்கு நான் வாழ்கிறோம். இந்த 4 பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களால் எங்கள்கிட்ட உதவி இப்படி எங்களுக்கு செய்தால் எல்லாரும் பார்க்குறார்கள் செய்தால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். என்னவோ நாங்கள் பெரிய சரியான ஒரு இக்கட்டான நிலையில் பெரிய துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன். சரியான கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பார்க்குறார்கள் இதை தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். எங்களுக்கு இப்படியான ஒரு உதவியெல்லாம் செய்யுங்கம்மா. கட்டாயம் செய்யுங்க தாயி. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம தரம வழிதான் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். பெரிய கஷ்டம் தாயி. இப்போ தர்மத்துக்குன்னு சொல்லிட்டு போக்குலன்னா போக்குல இப்போ உங்களுக்கு விளங்கும் எல்லாருமே வந்து உதவி செய்ய மாட்டாங்க, தர மாட்டாங்க. அப்ப அதுல வந்து நீங்க எதுவும் மன வருத்தப்பட்ட சந்தர்ப்பம் பேசி போட்டு போயிருக்காங்களா? அப்படி போறாங்க தான் தாயி. இருக்கிறார்கள் இருக்கக்குள்ளே பற்றி போட்டு இல்லைன்னு சொல்றாங்க. என்னம்மா செய்யுது இல்லாம தான் தாயி நான் வந்து கையேந்துறேன். ஏனம்மா இந்த நிலைமையை அறிஞ்சுதான் தாயி நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு வாக்காசம் நான் கேட்குறேன்னு தான் நான் கேட்டு வர்றது. அவங்களும் அதுக்காக சொல்லுவாங்க எங்கள்கிட்ட வேணுமேடா இது இருந்தால் தானேடா நாங்களும் தருவோம் வந்து கஷ்டத்தை அவங்களும் கூறுவாங்க. அது நாங்கள் இப்படித்தான நிலைமையிலிருந்து வாழ்கிறோம் ஐயா. இதை பார்க்குறார்கள் என்னவோ எங்களுக்கு இப்படி ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்கப்பா. எங்களுக்கு ஒரு கடவுள் உதவி செஞ்சுதாங்க நாங்கள் இருந்து வாழ்வாதாரமாக சாப்பிடக்கூடிய மாதிரி அந்த பிள்ளைகளையும் பார்த்து படித்து அளக்க வைக்கக்கூடிய மாதிரி நீங்களும் கொஞ்சம் முன்வந்து எங்களுக்கு ஒரு உதவிகளை செய்யுங்கப்பா. பார்க்குறார்கள் தயவு செய்து ஐயாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமையாக கடவுளை இறைவாண்டு நான் பிரார்த்தனை செய்து நானும் அந்த சாமானை பெற்றுக்கொள்கிறேன் தாய். ஓகே, நன்றி அண்ணா. அதே மாதிரி அந்த வகையில் வந்து இந்த ஜெர்மன் நாட்டில் வாழ்கிற அங்கிளுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் வீடியோ போட்டு ஒரு 2-3 நாளையிலேயே அந்த அங்கிள் தான் ஃபஸ்ட்டாக சொன்னவங்க. அப்படின்டா நீங்கள் வீடியோ எடுத்து போகிற நேரத்துலம்மா வெறுமனே போயிட்டு வீடியோ எடுக்காமல் ஏதாச்சும் அவங்களுக்கு போகிற இடத்துல ஒரு கொஞ்சம் பொதியை கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்து வாங்க, அதுக்கு ஒரு ஏற்பாடைன்னு பார்த்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க. இப்போ அவங்களோட பல வேலை நிமித்தம் காரணமாக அவங்க வந்து உடனடியாக அதை செய்ய முடியலை. அதுக்கப்புறமா வந்து இப்போ கிட்டத்தட்ட 10,000 ரூபா போட்டிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு அம்மா அப்படித்தான் கண் தங்கச்சிக்கு வருதான் அப்படின்ட்டு அவங்களும் இப்படி தர்மம் மாதிரி தான் எடுத்து வந்தவங்க எங்களை வீட்டில். அந்த அம்மாவுக்கு தான் செஞ்சினாங்க. அந்த வகையில் 2வது உங்களுக்கு செய்கிறேன். அந்த அங்கிளுக்கு வந்து நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இந்த வகையில் அவங்கள அழகண்டதை அவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. இது போல் வந்து இன்னொரு விஷயம் மேலே சொல்லணும். நாங்கள் வந்து இப்போ தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த உதவியை வந்து எங்களால் மறுபடியும் இப்போ இனி கஷ்டப்பட்டு கூப்பிட்றவங்களுக்கு போயிட்டு செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட போதிய அளவு காசு இல்லை. போக்குள்ள வந்து பொதி வண்டி கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு அனுப்ப நினைக்கிற நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கண்டிப்பாக வந்து அனுப்புங்கன்னு சொன்னால் நிறைய கஷ்டப்பட்டவங்க கூப்பிடுறாங்க. ஆனாலும் வந்து அவங்கள்ட்ட எனக்கு ஒன்றும் சொல்லிக்கொள்ள இல்லாமல் இருக்கேன்னு சொன்னால் அந்த பொதிகள் வந்து இல்லாத காரணத்தால் எப்படி வெறுமனை போய் எடுக்கிற அப்படி என்று சொல்கிற மாதிரி எனக்கு யோசனையா இருக்குது. அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்படி போக்குல நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு கையில் காசோ இல்லாட்டி ஒரு பொதியோ கொடுக்கறதுக்கு விரும்புகிற நீங்கள் வந்து இந்த நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக வந்து கால் பண்ணி உதவி செய்ய முன்வாங்க. அதே மாதிரி வந்து இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும், ஒரு வாழ்வாதாரம் செய்யணும், இல்லை அவங்களுக்கு படிப்புக்கு எதுவும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நீங்களும் வந்து இந்த நம்பரை தொடர்பு கொண்டு என்னோட கதைச்சி நீங்கள் உதவி செய்கிற பட்சத்தில் நானும் வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதே மாதிரி வந்து இவங்களுக்கு எவ்வளவு தாரீங்களோ அதை அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்குரிய கணக்கை நான் காட்டக்கூடியதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு முன் பாருங்க. அப்போ வீடியோவை முடிச்சு கொள்ளலாமே அக்கா எதுவும் சொல்லுறீங்களா? சொல்லலையே. ஓகே, அப்போ நான் முடிச்சு கொள்ளலாம். சரியா? இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம RJDலான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ல உடனே வரும். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் RJDலா. ஓகே, பாய்.